ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 21ஆம் நூற்றாண்டிலே அநேக பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம், தங்கள் திருமணம் செய்திருக்கிற துணையினுடைய வீட்டில் இருக்கிற உறவினர்களுக்கு சரியான மரியாதையை கொடுப்பதில்லை. அதில் மிக முக்கியமாக இந்த பெண் பிள்ளைகள் இருக்கிறார்களே, இந்த கணவனுடைய சகோதரிகளுக்கு, கணவனுடைய தகப்பனாருக்கும் தாயாருக்கும், கணவன் வீட்டை சார்ந்தவர்களுக்கு அவர்கள் மரியாதை கொடுப்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. அவர்களை கனம் பண்ணுவதில் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் இருக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய வீட்டிற்கு வந்தாலும் அவர்களிடத்தில் வாருங்கள் என்று சொல்வதில்லை, நன்றாக இருக்கிறீர்களா என்று சொல்லி கேட்பதில்லை. அவர்கள் இவரிடத்தில் முதலாவது கேட்க வேண்டுமாம். ஏனென்றால் இவர்கள் கலெக்டர், இவர்கள் பிரதம மந்திரியாக இருக்கிறார்கள், நாட்டின் உயரிய பதவியில் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள்தான், அந்த வயதில் முதிர்ந்தவர்கள் தான் முதலாவது இவரிடத்தில் கேட்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இங்கே ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், லேயாளும் அவள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள், பின்பு யோசேப்பும் ராகேலும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். பாருங்கள், அவருடைய பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுத்திருக்கிறாள் லேயாள். ஏசாவை பார்த்தவுடன், ஏசாவின் இடத்துல தன்னுடைய தகப்பனார் போய் பேசுவதை பார்த்தவுடன், தன்னுடைய கணவன் போய் பேசுவதை பார்த்தவுடன் ஒட்டகத்திலிருந்து இறங்கி வந்து இவர்கள் இருவரும் வணங்குகிறார்கள். அவர்கள் சொல்லவில்லை ஒட்டகத்திலிருந்து, வணக்கங்க, நாங்க தாங்க யாக்கோபோட, நான் தான் மனைவி, தாங்க பிள்ளைகள். இல்லை, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வயோதிபர்களுக்கு, உங்களுடைய கணவனோ மனைவியோ அவருடைய உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்கள். கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறார். அவர்களிடத்தில் தொலைபேசியில பேச வேண்டியது வருகிறதா, நீங்கள் முதலாவது அவர்களை விசாரிங்க. அவர்களை நேரடியாக பார்க்கிறீர்களா, நீங்கள் முதலாவது அவர்களை விசாரிங்க. நீங்கள் அவர்களுக்கு ஸ்தோத்திரம் நீங்க முதல்ல சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட் நீங்க முதல்ல சொல்லுங்க. அவங்க சொன்னாதான் நான் பிரைஸ் தி லார்ட் சொல்லணும், அவங்க சொன்னாதான் நான் பேசணும் அப்படின்றது இல்லை. நாம் கனம் பண்ணுவதில் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். அதுல நமக்கு எந்த எள்ளளவும் மரியாதையோ மதிப்போ குறைந்து போவதில்லை.